அஸ்ஸலாமு அலைக்கும், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனலில் வீட்டில் இருக்க அரிசியை வச்சு எப்படி எளிமையான முறையில் சிக்கன் பிரியாணி பண்ணலாம் பார்க்கலாம். நோம்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த நோம்பில் நான் சகர் சாப்பாட்டுக்காக சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன், அரிசி 1 கிலோ, 250 கிராம் பல்லாரி, மல்லி இலை, புதினா, 3 பச்சை மிளகாய், தக்காளி 200 கிராம், பட்டை வகைகள், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் 100 கிராம், வத்தல் பொடி 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுக்கலாம். ஆயில் 200 ml. இப்போ எடுத்து வச்சிருக்கிற பட்டை வகையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரியாணி இலை, பல்லாரி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமா வரட்டும், அதுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டே இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண உடனே நல்லா கிளறி விட்டுக்கணும். பல்பம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலை, புதினா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நூறு ml தயிர் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற வத்தல் பொடி, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இத கூடவே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் தேவைக்கேற்ப. அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்காம சிக்கன் வேகிற அளவுக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி திறந்து சிக்கன் வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். சிக்கன் ரொம்ப வேகக்கூடாது, அரை வேக்காடு தான் இருக்கணும். இது கூட பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எந்த பாத்திரத்துக்கு அரிசி அளந்தோமோ அதே பாத்திரத்துக்கு 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டு அரிசி எடுத்ததுனால 2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் கலரு இது வந்து ஆப்ஷனல் தான். தேவைன்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் கொஞ்சமா ஆட் பண்ணியிருக்கேன்.
இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். தண்ணி கொதி வரந்தட்டியும் தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ கழுவி வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணோன்னே ஒரு கிண்டு கிண்டி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். கொதி வந்துட்டான்னு பார்த்துக்கலாம். பிரியாணி கொதி வந்துருச்சு. கிளறி விட்டுக்கலாம். இப்போ தீயை கொஞ்சம் குறைச்சி வைக்கணும். பிரியாணியில் தண்ணிலாம் நல்லா வத்தி வந்துச்சு. ஒரு கிண்டு கிண்டி தம்மில் போட்டுக்கலாம். தம் வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ தம் எடுத்து பிரியாணி வந்து ரெடி ஆயிட்டான்னு பார்த்துக்கலாம். பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா வத்தி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிண்டு கிண்டி கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முதல்ல கிஸ்மிஸ் பழம் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில வறுத்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை பிரியாணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, வீட்டு அரிசியில பண்ண சூடான சுவையான சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. அடுத்து சிக்கன் 65 ரெடி பண்றதுக்கு சிக்கனை பொடிசு பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முட்டையும் சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முட்டை, கார்ன்ஃப்ளவர் மாவு, சிக்கன் எல்லாம் மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கலாம். கூடவே சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கு தேவையான அளவு கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சிக்கன் மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சிக்கன் மசாலால உப்பு இருக்கும், நம்ம தேவைக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் கூட கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சிக்கன் ஒரு 20 நிமிஷம் ஊறி வரட்டும். சிக்கன் 65 வறுத்தெடுக்கிறதுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ரெடி பண்ணி வச்சுக்க சிக்கனை ஒவ்வொரு பீஸா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியா ஆட் பண்ணுங்க, அப்பதான் சிக்கன் நல்லா வெந்து சூப்பரா வரும். ஆட் பண்ண சிக்கன் நல்லா ஒரு பக்கமா வெந்து வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, சிக்கன் ஒன்னோட ஒன்று ஒட்டாம எந்த அளவுக்கு உதிரி உதிரியா வெந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளோதாங்க, சிக்கன் நல்லா வெந்துச்சு. இதை இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள சிக்கனையும் வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ரெண்டாவது ஆட் பண்ண சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூடான சுவையான கிறிஸ்பியான
சிக்கன் 65 ரெடி. அவ்வளோதாங்க, நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு சிக்கன் பிரியாணி கூட சிக்கன் 65 ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ண போகிறேன். பாருங்க பிரியாணி எந்த அளவுக்கு சூப்பராக குழையாமல் வந்திருக்குன்னு. வீட்டு அரிசியிலேயே பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பிரியாணி. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பாசுமதி அரிசி தான் வச்சு பிரியாணி ரெடி பண்ணணும்னு இல்லை, வீட்டு அரிசிலேயே பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.